AutoCAD லெசன் 4 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா கிரிட் மோட், அதாவது நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு, அந்த கட்டமாக காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நான் இதை யூஸ் பண்ணி வரையலாம், அதாவது ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இது வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ இது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் இது எவ்வளோ டாட்ஸ்க்கு வந்து இது ஃபைனாக வேணும் அப்படின்னா இது செட்டிங்கில் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து அந்த ரிலேட்டடான செட்டிங்ஸ், இந்த லைனுக்குரிய ரிலேட்டடான செட்டிங்ஸை செட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்னாப்பில் வந்து டவுன் இதில் போய் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஸ்னாப் அண்ட் கிரிட்டு, அதாவது ஸ்னாப் கிரிட்டு இந்த 2 ஐட்டத்துக்குரிய செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சின்ன கட்டத்தோட ஸ்பேஸை வந்து நீங்கள் இங்கே 10x10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் சின்னது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு அந்த மாதிரி ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து போலார் ட்ராக்கிங். இது என்ன அப்படின்னா, போலார் ட்ராக்கிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம இங்கே காமிக்கிறேன். இது இப்போ வந்து நான் இதில் வந்து டிஃபால்ட்டாக 90 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ 45 நான் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்து வைக்கிறேன். இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரு லைன் கமெண்ட், இந்த லைனை கிளிக் பண்ணி நான் ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா, இது கிளிக் பண்ணி நான் லைன் போடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது காமிக்கும். அடுத்து 45 டிகிரி வரும்போது இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் காமிக்கும். ஸோ இது 45 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணால் 45 டிகிரி இருக்கும். ஸோ அடுத்து 90 டிகிரி வரும்போது அது மாதிரி ஒவ்வொரு 45 டிகிரிக்கும் அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ அந்த லைன் ட்ராக்கிங் காமிக்கிறதுக்கு தான் ஸோ இந்த செட்டிங். ஸோ இது வந்து அதை ஆன் ஆஃப் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். நான் அடுத்த செட்டிங் என்னங்கிறத சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் செட்டிங் போகிறீங்க. இதில் போலார் ட்ராக்கிங் பார்த்தாச்சு. அடுத்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இது என்னென்னா, இப்போ ஒரு லைன், இதில் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். அதாவது நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இதோட எண்டு பாயிண்ட் இல்லைன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா, இங்கே எண்டு பாயிண்ட் டிக்கில் இருந்தால் மட்டும்தான் இதோட ஸ்டார்டிங் அல்ல எண்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ண முடியும். இப்போ இதோட சென்டருக்காக நம்ம இன்னொரு லைன் வரையணும் அப்படின்னா இந்த இதுகிட்ட கொண்டு போகும்போது சென்டர் லைன் காமிச்சா தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தால் தான் அதோட மிட் பாயிண்ட் அந்த இடத்துல ஹைலைட் ஆகும். இப்போ சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிள் டச் பண்ணும்போது அதோட சென்டர் பாயிண்ட் காமிக்கணும் அப்படின்னா இது டிக்கில் இருந்தால் தான் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம். டிக் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது தான் ஸோ நம்ம வந்து இது கேப்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு சில இடத்துல லைன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மிட் பாயிண்ட்டை பிடிக்கணும். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட்டும் பக்கத்தில் ஒரே மாதிரி காமிச்சிட்டு இருக்கும். நம்ம மிட் பாயிண்ட்டை ட்ரை பண்ணோம், ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு வந்து அந்த எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டு நீங்கள் போய் அந்த இடத்துல போனீங்கன்னா மிட் பாயிண்ட் மட்டும்தான் வருவாங்க. மற்றதெல்லாம் எடுத்து விட்டு மிட் பாயிண்ட் மட்டும் டிக் வச்சிங்கன்னா ஸோ அந்த மிட் பாயிண்ட் மட்டும் அது கேப்சர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறப்ப இந்த இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ இது ஓகே, இதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட், இது வந்து ஆர்த்தோ மோடுன்னு சொல்லுவாங்க. இது F8ங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, நம்ம அதிகமான இது பார்த்திங்கன்னா 90 டிகிரி, அதாவது இந்த 0 டிகிரி 90 டிகிரி, அடுத்து வந்து ஒவ்வொரு 90 டிகிரிக்கும் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம அதிகமாக வரைவோம். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரையணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் F8 கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் வந்து F8 பட்டன், அப்படி இல்லைன்னா இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு 90 டிகிரிலையும் உங்களால் வரைய முடியும். இடையில இன்பிட்வீனில் வந்து அது எங்கேயுமே வளையாது. நேராக வந்து 90க்கு மட்டும்தான் உங்களால் திருப்ப முடியும். மவுஸை மேலே தள்ளிங்கன்னா மேலே போகும், கீழே தள்ளினா இந்த மாதிரி வரும். இப்படி சைடில் தள்ளிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் மவுஸை நகர்த்துற சைடு வந்து 90ல் மட்டும்தான் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை வேணாம் அப்படின்னா நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணால் கூட இது அதுலேருந்து வெளில வந்துடும். ஸோ நீங்கள் இது மாதிரி ஆங்கிளுக்கு வந்து இது பண்ணிக்கலாம், ஆங்கிள் காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இது. அடுத்து இது என்ன அப்படின்னா, இது போலார் ட்ராக்கிங். அதாவது என்னென்னா, நம்ம இங்கே என்ன செட் பண்ணி வச்சோமோ அந்த ட்ராக்கிங், இப்போ ஆங்கிள் போகுது இல்லைங்களா, இப்போ ஆங்கிள் போகும்போது இந்த 45 டிகிரிக்கு ஒவ்வொரு தடவை காமிக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ட்ராக்கிங்கை வந்து இது ஆனில் இருந்தால் தான் இது காமிக்கும். இப்படி இருக்குது. இந்த 45 டிகிரி வரும்போது அந்த காமிக்குது. ஸோ இது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா அது காட்டாது.
ஸோ இதுக்கு பேர் தான் போலார் ட்ராக்கிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐசோ டிராஃப்டிங், இது தேவைப்படாது, நான் அப்புறம் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இது வந்து ஓ ட்ராக், ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் இந்த லைனை வந்து இதுக்கு இந்த லைன் நான் ஒரு இதுக்கு நேராக இப்போ நான் இந்த லைனை போடணும், அதாவது நான் கீழே கொண்டு வரணும். ஆனால் நான் இந்த லென்த்து எவ்வளோங்கிறத நான் கனெக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எனக்கு இங்கேருந்து இந்த லென்த்து தெரியும், ஆனால் இதுக்கு நேராக இங்கேருந்து இந்த லென்த்து எனக்கு தெரியாது. ஸோ நான் அதுக்காக கனெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்து அதுக்கப்புறம் நான் இந்த லைனை வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இதை டச் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இங்கேயே ட்ராக்கிங் காமிக்குது. இதை டச் பண்ணிவிட்டு இப்படி கீழே போனீங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ராக்கிங் காமிக்குது. இதை ஸ்ட்ரைட்டாக நான் கொண்டு போகணுன்னா நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணலாம். இது கரெக்டாக எனக்கு ஸ்ட்ரைட்டாக பிடிக்க முடியல அப்படின்னா F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கும், ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் போகும். ஸோ இதை அது F8 வச்சுட்டு நீங்கள் இதை டச் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாக கிளிக் பண்ணிடலாம், அதை முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி கொண்டு வரதுக்கு, இது இந்த எண்டு பாயிண்ட் மட்டும் இல்லை, சென்டர் பாயிண்ட்டு எதுவாக இருந்தாலும் அதை ட்ராக் பண்ணி கொண்டு வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளோட சென்டருக்காக நான் இங்கே வந்து ஒரு லைன் ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இங்கே நான் பிடிக்கிறேன். இப்போ இந்த சென்டருக்கு நேராக இந்த பாயிண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த சர்க்கிளை டச் பண்ணிவிட்டு இந்த சென்டருக்காக இப்படி எழுத்திங்க அப்படின்னா, ஸோ இந்த சென்டருக்கு வரையும் அந்த லைன் வந்து நம்மளால் வரைய முடியும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து ஒவ்வொரு லைன்ஸ் எப்படி வந்து ஒவ்வொரு கமாண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம்.